எங்கள் அப்பா பற்றி ஒரு பதிவு போடணும்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி ரொம்ப சிக். எனக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல, சத்தியமாக புரியல. சரி, பெரிய பெஸ்ட் ஹாஸ்பிட்டலு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டா எல்லாம் ஆகிடும் அப்படின்னு அப்போலோ கூப்பிட்டு போனேன். அங்கே வச்சு அங்கேயே 10 லட்சம் பிடுங்கினாங்க. அந்த டாக்டருங்கள்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது சேவைங்க, மெடிக்கல் சேவை. எனக்கு வருத்தங்கள் இருக்குது, என் பசங்க அப்படி வரலன்றது சேவை அது. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் மூலமாக ராய் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், அப்போ தான் எங்கள் அப்பா ரிலீஃப் பண்ணார். அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 4-6 எனக்கே தெரில. he meant to die actually, so not meant, sorry, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் அவ்வளோ சீரியஸ் ஆயிடுச்சு, எப்படி சாவ போகிறாரு. ஆனால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வரும்போது தான் ராய் பார்த்துறீங்களா, ஹோப்லாம் கொடுக்கல அவர். ஆனால் மனுஷனை ட்ரீட் பண்ணார். அது எங்கள் அப்பாவுக்கு தேவையாக இருந்தது, எனக்கும் தேவையாக இருந்தது. இந்த அப்போலோவில் எல்லாம் மணி மேக்கிங் மில்க்ஸ், சேவையாக பாருங்கள். சேவைன்னா எனக்கும் நிறைய அசிங்கமாக பேச தெரியும், பேச மாட்டேன். சேவையெல்லாம் பண்ணாங்க. எல்லோரும் காசு கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அந்த ராய் மெமோரியல் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கடைசி காலத்தில் கொடுத்தது ஈஸா வெரி பரேட். அவ்வளோதான், இதுதான் சொல்லணும்னு விரும்பினேன்.